காய்ஸ் நம்ம லோகி கிராஃப்டில் ஒரு பெரிய வீடியோவாக இருக்கட்டும்ன்ட்டு பார்ட் 3 போட வந்திருக்கேன். பெரிய வீடியோ இது. வாங்க இந்த வீட்டில் என்ன இருக்குது, இது வீடு இல்லை, இதாக இருக்கும். கொஞ்சம் பக்காக வர மாதிரி இருக்குது காய்ஸ். அங்கே பாருங்க வயசு, இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பாருங்க, இங்கே இருக்க வீட்டெலாம் இப்போ மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு பெட்டு தேவைப்பட்டாலும் போகிறோம். பெட்டு என்ன பேசி இதில் மட்டும் ஸ்பீடாக உடையுது ஸ்வாடில். என்ன ஆச்சரியமாக இருக்குது என்னோட கூட. கைஸ் அயன் கோலம் இதை ஒரு தடவை அடித்து அயன் எடுத்துருவோம் கைஸ். அப்புறம் நம்ம ஒரு அயன் பிக்கை செஞ்சுக்கிட்டு டைமண்ட்லாம் தேட போவோம். நின்ற ஒரு இடத்துல அடிச்சிட்டேன் கைஸ். கைஸ் சரி இப்படி அவன் அடித்தான். இருங்க 4 பிளாக் போடுவோம். வாடை ஐயோ கைஸ் உடஞ்சி வச்சு சாடல அடிப்பேன். ஓகே கைஸ் கிடச்சிருச்சு. எவ்வளோ ஐயோ கைஸ் 3 கிடச்சிருக்கு. கரெக்டாக பிக்காக் செய்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், இது 2 இருக்குது. ஓகே ஓகே கைஸ் இப்போ போய்ட்டு கிராஃப்டிங் டேபிளுங்க. ஓகே கைஸ் செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கேவ் ஏதாவது வாடகை தான் போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஸ்வாடை மாற்றிப்போம். ஸ்வாடு லைட்டாக உடஞ்சிருக்கும். கைஸ் பின்னாடி ஏதோ கேவ் இருக்க மாதிரி இருக்குது. இது கேவ் இல்லையா? சரி வாங்க கைஸ், இந்த வீடெல்லாம் லூட் அடிச்சனாலே தெரியலையா? பார்ப்போம். செஸ்ட்டு என்ன கைஸ் சாம்பி சத்தம்லாம் கேட்குது. கைஸ் ஜாம்பி தான் வந்துருக்குள்ள இருக்குது. இருங்க பார்ப்போம். என்ன கைஸ் சாம்பி சத்தம் எடுத்து ஒன்றையும் காணும். இங்கே இருக்குது போல இருக்குது. நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் செஸ்ட்டு தான் எடுத்துடலாண்ணா. எடுத்துகிறேன் கைஸ். ஓகே இந்த வீடு செஸ்ட்டே இருக்குல்ல. ரீஸ்பான் மைண்ட் செட் பண்ணியாச்சு நண்பர்களே. என்னடா இல்லை நண்பர்களே சரி கைஸ், ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டு நான் அவங்கள கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம இந்த கேவ் இப்போ வந்து கேவ் தேடி நம்ம போனோம். மறுபடியும் ரீஸ்பான் ஆகும்போது எங்கே ஆகும் நமக்கு தெரியாது. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாலும் நம்ம எங்கேயோ இருப்போம். ஆனால் ரொம்ப நடந்து போகிறதுக்குள்ள பாதி நடந்துடும். அதனால தான் கைஸ் ஒரு மைண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். டைமண்ட் கோல்டெலாம் வந்தால் காட்டுறேன். கைஸ் இங்கே நமக்கு கோல் கிடச்சிருக்கு, இதை எடுத்துக்குவோம். இப்போதைக்கு நம்ம கோடு முக்கியம் தான், ஏன்னா அயன்லாம் கிடச்சா உருக்கிறதுக்கு சமம். என்ன கைஸ் இவ்வளோ இருக்குது, சரி எடுத்துப்போம். கைஸ் என் பிகேக்ஸ் உடனே போச்சு. ஆனால் இது கேவ் மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டேட்லாம் இருக்குது, எப்படி கேவ் மாதிரி ஆகும். கைஸ் கேவ் தான் கைஸ். இந்த பக்கம் போவோம். போகிற டார்ச் வச்சுட்டே போவோம். கோல் இருக்குது. கைஸ் ஸ்பைடர் இருக்கிற சத்தம்லாம் கேட்குது. வேறு பயமாக இருக்குது, டக்குனு அவனை வந்துட போகிறான்ட்டு.
ஓகே கைஸ் போவோம். கைஸ் இந்த பக்கம் போகிறது எனக்கு ஒன்றும் நல்லா தெரில. இந்த பக்கம் பாதை முட்டு சந்து மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம போயிடுவோம். தொடர்ந்து மைண்ட் பண்ணலாமா இல்லை இதே பக்கம் போகலாமான்னு நான் நினைக்கிறேன். இது வேறு ஆனாலும் கீழே வந்துகிட்டே இருக்கு. அடங்கோயால் அடே கைஸ் என்னோட இன்னொரு பிளேஸ் உடஞ்சி வச்சு இந்த இந்த இது பிளேஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்டிக்கை கூட இல்லைன்ட்டு ஆனால் ஸ்டிக் செய்ய முடியும். அப்பா ஸ்டிக் செஞ்சாச்சு கைஸ். எத்திக்கலை 2 செய்ய முடியுமா? 2 செஞ்சுப்போம். ஓகே கைஸ் 2 செஞ்சாச்சு. இதை உடச்சிப்போம். கேஸ் எடுத்தாச்சு. சரிங்க எத்திக்கல சரி. கைஸ் இங்கே எனக்கு காப்பர் கிடச்சிருக்குது. இந்த காப்பரை வச்சு என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காப்பரை வச்சு என்ன பண்ணணும் எனக்கு ஒன்று கூட தெரியாது. ஆனால் இந்த ஊருக்கான மட்டும் தெரியும். ஏதாவது சொல்லி விடுங்க எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு. கைஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பிக்காக்ஸ் 2மே உடஞ்சி போனதுனால நான் ஸ்டிக்குக்காக வந்திருக்கேன். என்கிட்ட ஸ்டோன்லாம் இருக்குது. கையிலே பாருங்கள் 64 இருக்குது. சரி பிக்காக்ஸ் செஞ்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அயன் கிடச்சிருச்சு. மைண்ட் பண்ணிப்போம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் கைஸ். ஒரு அரை மணி நேரமாக விளாண்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் அயன் கிடச்சிருக்கு. நானும் இந்த அயனை இங்கேயே தேடுறேன். கிடைக்கவே இல்லை. ஆனால் பரவாயில்ல நிறைய கிடைக்குது. மேலே கீழே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்னும் இருக்கா? அவ்வளோதான் கைஸ். மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கணும்? 10 கிடச்சிருக்கு கைஸ். இந்த 10 வச்சு என்னென்னு பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுறது? இது நெட்வொர்க் கனெக்ஷன். கைஸ் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து வெளில வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் உள்ளே இருக்க முடியான்ட்டு இருக்கிற 10 அயனை ஊருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு எங்கே இருக்குது? ஓகே கைஸ் அயன்லாம் ஊருக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதாவது நைட் ஆகிட்டு இப்போ காலைல ஆச்சு. அதில் ஏதாவது ஜாம்பி ஸ்கெல்டன்னு இல்லைனா வந்து ஸ்பைடர்ஸ்லாம் மிச்சம்னா பவு இல்லைனா வந்து ஏரெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பற்றி என்ன இருக்கான்னு பார்ப்போம். அது ஓகே கைஸ் போய் தேடுவோம். என்கிட்ட இப்போ எத்தனை ஸ்டிங் இருக்குன்னு தெரில கைஸ். 2 இருக்கா? இன்னும் 1 இருந்தால் வந்து நம்மளை பவு செய்ய முடியும் கைஸ். பவு செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பைடர்ஸ்லாம் தேவை. இது பண்ணிவிட்டு வாழ்க்கையில் கில் பண்ணதே இல்லை. கில் பண்ணிப்போம். பண்ணி ஏய் அப்படின்னா கைஸ் இது கைஸ் இந்த மரமே வித்தியாசமாக இருக்குது. அப்படி அவ்வளோதான் சர்ச் சாப்பிடுவோம். சரி நம்ம இன்னும் வந்து நிறைய வில்லேஜில் நிறைய இடத்த மேலாம் இன்னும் வந்து அந்த இடத்துலலாம் நம்ம ஒழுங்காக லூட்டி அடிக்கல. அதனால் அந்த இடத்துக்கு போவோம். இங்கே என்ன கைஸ் ஏதோ கேவ் மாதிரி இருக்குது. உண்மையாக கேவ் தானோ? இல்லை கைஸ். ஆஹா குதிரை கைஸ் குதிரை மவுண்ட். ரைட் போக முடியுது கைஸ். ரைடு போக முடியுது கைஸ். ரைடு பண்ண முடியுது. நான் திருப்புற பக்கம் போக மாட்டாங்க. எனக்கு சேடல் வேணும். குதிரை வெளில போகும். இந்த வெளில போகும். இது வெளில போகிற மாதிரி தெரியல கைஸ். எனக்கு வர ஹார்ஸ் வாஸ் லேன் பை ஜூரி. யாரா ஜூரி? ஒரு நானாக இருப்பனோ ஒரு தரல. மேலே இந்த மரம் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது மேலே வர பார்த்துக்கு. 2000 மேலே போகல. ஓகே மேலே வந்தாச்சு. என்ன கைஸ் இருக்குது? இன்னும் ஒன்றுமே இல்லை. குட்டி பையா வணக்கம்.
கைஸ் இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், நம்ம காப்பாற்றுமா வேணாமான்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த தடவை நம்ம வீடியோ போகும்போது என்னை வந்து கொல்லாமா இல்லை காப்பாற்றலாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு நான் கொல்லலாம் தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்பேன். நைஸ், மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. ஆஹா காய்ஸ், கேரட். இந்த கேரட் இந்த பையன் மறுபடியும் கேரட் வில்லேஜ் மறுபடியும் கேரட் நட்டு வச்சுன்னா அதையும் வச்சுருக்கேன். என்ன கைஸ் கேரட் தான் கைஸ் நட்டு வைக்கிறான். ஆமாம் கைஸ் கேரட் தான் கைஸ் நட்டு வைக்கிறான். சூப்பர் கைஸ். 10 கேரட் இல்லையாச்சு நல்லா வரா. கைஸ் நடுற போகிறோம். சரி கைஸ் அழுத்து போயிடும். வச்சுட்டே இருக்காங்க கைஸ். கைஸ் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஆமாம் சீடா, எனக்கு தெரிஞ்ச சீடு மாதிரி தான் இருக்குது. இல்லை கேரட்டு தான் கைஸ். டேய் எதுக்குற பயன்படுத்த கைஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க கைஸ். ஒரு கேரட் நீ சமைச்சு சாப்பிடணும், சமைக்காமல் சாப்பிடணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொட்டேட்டோ கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா சீடு சிலையெல்லாம் கேரட்டாக இருக்குது. இதெல்லாம் கேரட்டு சிலையெல்லாம் சீடாக இருக்குது. அப்படி தர போகுது. சீரா நீ சீடே கேரட் எடுத்துக்கிறேன். என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டேன். சரி கஷ்டம் ட்ரேடு பண்ணுவோம். ஏதாவது நல்ல வீட்டு மாதிரி எமரால்டு கொடுக்குறேன். ஏ வேணா ட்ரெஸ் மாடிச்சுடே, தெரிய மாடிச்சுடா. பீட்ரூட்டா என்ன பேசுது? ஏய் என்கிட்ட கேரட் இருக்குது, ஆனால் பொட்டேட்டோ இருக்குது, வீட்டு கூட இருக்குடா. ஆனால் எதை கேட்குற பார்த்தியா? வர கோவத்துக்கு ஈடுறாடா. இதில் இவனை அடிக்கலாம் கூடாது கைஸ். நம்ம வந்து இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இவன் வந்து நல்லா தர மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் இது மாதிரி உடச்சிட்டு நினச்சிங்க, இதை உடச்சி இங்கே அதை இன்னொரு இருக்கு. இது மறுபடியும் எடுத்து போட்டு இங்கே வச்சுன்னு வச்சுங்களேன். நான் டேட்டுக்கு வச்சுங்கலாம் வச்சுங்களேன். இன்னும் ட்ரேடாக மாறுவோம். நான் மாட்டான் இங்கே நீ ட்ரேடாக மாட்டியாடா. என்ன கீழே வந்துட்டு போகிறேன். வேறு ஏதாவது தருவியாடா? என்ன வயசு ஒர்க் ஆகுது. இதை கையில் எடுக்கணும். இந்த பிளாக் ஸ்மித் மட்டும் இருந்தாச்சுங்க, அந்த வீட்டில் போய்ட்டு பயங்கரமாக அயன் சோலாலாம் கிடக்கும். இருக்கலான்னு பார்க்குறேன். பிளாக் ஸ்மித்து ஒரு கடை இருக்கும், வரும் தரலாம். இடத்துல என்ன வச்சுருக்கீங்க இதனால் செக் பண்ணுறோம். இதனால் எங்கே செக் பண்ணுவோம் கைஸ்? சென்டர்மேன் இதில் பார்த்துட்டு பேசாமல் அடிக்கலாம். சென்டர்மேனை பார்த்தேன் கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா? அவனை சென்டர்மேன் தானே. அவன் எங்கே? அவன் இங்கே தான் இங்கே இருக்கான். இங்கே நிற்போம். 3 பிளாக் வெயிட்டாக இருக்குது. ஆமாம் போய்ட்டு இங்கே அடிச்சுட்டு அவனை வீட்டில் போடணும். இங்கே நின்றுட்டு இருந்தான். தெரியுங்க எனக்கு ரேடியோ உடச்சி விட்டு வந்தானா இப்படி அடிச்சுட்டு நிற்கணும். இங்கே இருக்கானா? ஐயோ என்ட்ரு பேர் கிடைக்குமே காய்ஸ். என்ன கைஸ் இது? அப்போ ஐயோ காய்ஸ், இம்மா புரிய கேவு பாருங்க கைஸ். வாசல்லே கோடி கோடியாக ஆயின்ருக்கு கைஸ். இம்மா கோலை பாருங்க. இது பார்க்கவே இல்லை கைஸ். பார்ட் 2ல் சொல்லுங்கள் இந்த கேவுக்கு போகலாமான்ட்டு. ஐயோ இது கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளெல்லாம் போகிறது கிடையாது. அங்கே இருக்கிற அந்த அயனை மட்டும் எடுத்து வர போகிறோம். அதாவது அங்கே நிறைய அயன் இருக்குல்ல, அது மட்டும் கீழே வந்து நம்ம மறுபடியும் சாலா ரெண்டு போவோம். எதுக்கு யார் இது இங்கே போய் இந்த கம்போஸ்டாமல் இது பேர். இந்த கம்போஸ்டாக ஒரு மண்ணாங்கட்டி வேணும். நான் போகிறேன். போடுறோம்னே அடிக்கல வச்சுக்கணும். ஆஹா அயனு எப்பா எம்மா அயனு கைஸ். அயனெலாம் எடுத்து வச்சுங்க. கணக்காரன் தான் கைஸ். வீட்டில் வச்சுருக்க அயனோட செட்டி இதுவும் ஒர்க்கு போட்டுருவோம். நல்லா போடு வேறு தான் கைஸ்க்கா கைஸ். சரி அடியில் இன்னும் கைஸ் கிடக்குது கைஸ். அப்படின்னு அவங்களுக்கு தான் மைண்ட் பண்ணிட்டு போவோம்.
இன்னொரு இருக்கா இல்லை கைஸ் இங்கேருந்து அப்படி ஒரு ஜம்ப் ஐயோ கைஸ் ஐயோ அடி உள்ளது இன்னும் வேலை தான் இருக்கா போகலாம் வேறு இங்கே ஓகே கைஸ் பார்ட் 12 சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு போகலாமா இல்லையான்ட்டு நல்லா தண்ணி கிடக்குது தெரிஞ்சுதான் தண்ணியோடய வந்துருக்கீங்க பார்த்தேன் நான் மேலே இங்கே வரதான் தெரியாது சொன்ன பார்த்தீங்களா மேலே வந்து இதில் ஏறி போயிருக்கலாம்னு பார்த்தேன் எதுக்கு நான் இப்போ தண்ணியிலே குதிச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா குதிச்சுக்கலாமேடான்னு கேட்டிங்கன்னா தண்ணியிலே மேலேருந்து குதிச்சிருந்தேன் நான் மறுபடியும் மேலே ஏறி பிளாக் செலவு பண்ணி அப்புறம் அயன்லாம் எடுக்க முடியாது நைட் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்னன்னு தெரில சரி அந்தாண்டால நம்ம போகணும் இப்போ கைஸ் இப்போ எப்படி நான் அந்தாண்ட போவேன் ஐயோ பயங்கரமாக தாக்கணும் இருங்க என்கிட்ட வீட் பிளாக் இருக்கா இல்லையே பெட்டு கூட இல்லை கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது கைஸ் வேகமாக போகணும் கைஸ்லாம் சுற்றுறோம் கைஸ் சுற்றுறோன்னா இங்கே ஆஹா மேக்மா பிளாக்மா இருக்குது கைஸ் தண்ணியில் மட்டும் வந்துச்சுன்னா நான் போய்ச்சுன்னா இருக்க முடியாது அடியில் போயிடுச்சுன்னா ஒன்றும் முடியாது ஏமா போவோம் நைட் ஆகிற மாதிரியே இருக்கேன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா நைட்டே தான் நான் மேலே ஏறடி ஐயோ கண்டதையும் போடுறேன் கைஸ் செத்துருவோம் கண்டிப்பாக செத்துருவோம் கைஸ் இப்போ நான் உயிரோடு இருக்கணும் என்ன தருமா கைஸ் பண்ணோம் அப்படியே கேமை கட் போடணும் ஆனால் ஒரு 20 நிமிஷமாவது வீடியோ போட்டு விட்டு மைண்ட் பண்ணுறது அதாவது போயிட்டுருக்கேன் கேட்டேன்னு வந்துட்டான் நான் வந்து தூங்கிடுவாங்க தூங்கிடு அப்பா கைஸ் உயிரோட எப்படி வந்தது பெரிய விஷயம் ஓகே கைஸ்